தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. நட்சத்திர மண்டல வரிசையில் இன்று 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய புனர்பூசா நட்சத்திரத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய உருவம் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லுக்கு அந்த நான்ல ஏற்கக்கூடிய அன்புகளை வைக்கக்கூடிய அம்புகளை வைக்கக்கூடிய ஒரு புதுவுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் அந்த அம்பாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதனுடைய சிம்பிள். இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பூனை. பட்சி அதாவது பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம். விருட்சம் அப்படின்னு பார்க்கணும்னா மூங்கில் மரம். இதனுடைய அதிதேவதை ராமரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்பாராத வரக்கூடிய ஒரு விருந்துக்கு வரவிருக்கலாம், அல்லது நம்ம வீட்டுக்கு எதிர்பார்க்காத ஒரு உறவு வரக்கூடியது தான் அதிதின்னு சொல்லக்கூடியது. சரி, பொதுவாக இந்த நட்சத்திரங்கள் வியாபித்திருக்கும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில், புல்லாங்குழல், கொய்யாமரம், அணில், அனுமான், உறவினர், அரிசி மூட்டை, உபசரிப்பு, தந்தைக்கு நஷ்டம் ஏற்படுதல், வளர்ப்பு தாய், மஞ்சள், பதவியை இழத்தல், புடலங்காய், திருவெற்றியூர், மணிப்பர்ஸ், கொயவன், கூடை, வளையல், கோவில், நண்பர்கள், சக்கரம், இது எல்லாமே இந்த புனர்பூசத்தினுடைய வியாபித்திருக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரகத்தன்மை அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது இந்த மிருகம் பூனை வருது இல்லையா, அப்ப இந்த பூனை அப்படிங்கிறத பெண் பூனை. அப்ப இந்த பெண் பூனையினுடைய கேரக்டர் இந்த நட்சத்திரம் உள்வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா பூனைக்கு ஒரு குணம் உண்டு, பதுங்கி பாயும் ஒரு குணம் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செயலை நேரடியாக செய்ய மாட்டார்கள், நேரடியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்த மாட்டார்கள். அப்ப இதுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் இவரை முன்னாடி ஒருத்தரை நிறுத்தி அதுக்கு பின்னாடி இவர் ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியது. அப்ப சூத்திரதாரி அப்படின்னு கூட இவங்க சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு செயலினுடைய சூத்திரதாரியாக இருப்பவர் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம். மிக அன்பு பாசம் கொண்ட நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நேயர்கள். ஏன்னா அந்த அம்புகளை வைத்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாரி. அப்ப அன்பு ஆயிரம் கொண்டவர்கள் நம்ம பேர், நம்ம தமிழ்ல அதை அப்படி எடுத்துக்கலாம். அப்ப அன்பு ஆயிரம் கொண்டவர்கள். மேக்சிமம் இவங்களதுல ஏதாவது உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுல கலர் வித்தியாசமா இருக்கலாம், அல்லது உருவத்துல கூட இவங்களுக்கு ஓரளவுக்கு நீல நிறம் கலந்த மாதிரி ஒரு தோற்ற அமைப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா பூனையினுடைய சிறுநீர் கழிக்கும்போது அது ஏன் மூடுது அப்படின்னா அது ஒரு நிற வித்தியாசம் கொண்டது. பூனையினுடைய சிறுநீர் நிறம் வித்தியாசம் கொண்டது. அது பார்த்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கு. அதனாலதான் அந்த ஈக்குவலா சொல்றாங்க. ராமனுடைய கலரும் பார்த்தீங்கன்னா அந்த நீல நில கலர். அப்ப அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்குது அப்படின்னு பாருங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு மேக்சிமம் இந்த சுகர், கல்லடைப்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு, அதாவது இளம் வயசுலேயே நம்ம அதை சொல்ல முடியாது. வயோதிக தன்மை வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த சுகர், அப்புறமா கிட்னியில் ஸ்டோன் வர்றது, இது எல்லாமே
அல்லது யூரின் பிளாடர்கள் பிரச்சனை, அல்லது யூரின் ட்ராக்ல வரக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூனையினுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் விட்டு இடம் அதிகமாக ஒரு மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா, இந்த பூனை வந்து குட்டி போட்டதுன்னா தன்னுடைய குட்டிகளை ஒரே இடத்துல வச்சிருக்காது. தப்பிக்கப்ப இடமாற்றுதல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பூனைக்கு உரிய ஒரு குணாதிசயம். அப்ப இவங்களுக்கு ஒரே இடத்துல அதிக நாள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது புனர்பூச நட்சத்திரங்கள். அடுத்ததாக இது தன்னுடைய வாய் தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அப்ப வாய் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். வாய் அதிகமாக பயன்படுத்தும். இப்ப ஒரு பெண் பூனை பிரசவிச்சு குட்டிகளை இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க. அது மற்ற பூனைகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு, அது உணவை எடுத்துக்கிறதுக்கும் தன்னுடைய வாயை பயன்படுத்தும். அதே போல தன்னுடைய குட்டிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு அது தன்னுடைய வாயை பயன்படுத்தி கவ்விக்கொண்டு இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்கிறது. அப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வராது. இவங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை வராது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இவங்க வாய் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இவங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து அமைதி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சுபாவத்தை இவங்களுக்கு மேலும் நல்ல நிகழ்வுகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குருவுக்கு வந்து மிகவும் நண்பகத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரங்கள். ஏன் அப்படின்னா, இவனுடைய குல குருவாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்டர். அவர்கிட்ட வேதங்கள் எல்லாமே ஓரளவுக்கு புராண இதிகாசங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட இளம் வயதில், ஒரு 13-14 வயதில் விஸ்வாமித்திரர் வந்து ஒரு யாகம் நடத்துவதற்காக ராமபிரானுடைய தந்தையை போய் அணுகி ராமர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தசரத சக்கரவர்த்தி பயப்படுறார். இந்த இளம் வயதில் அவன் போய் யாகம் செய்வதற்கு துணையாக நின்று, அதாவது பாதுகாப்பாக நின்று அறக்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி இந்த இளம் வயதில் வந்து அந்த தன்மையெல்லாம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் அச்சப்பட்டு வசிஷ்டர்கிட்ட போய் தசரத சக்கரவர்த்தி கேட்கிறார். காமனா இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அங்கங்க அந்த நிகழ்வுல ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. ஆனா வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து தன்னை போட்டியாளரோ அல்லது எதிரி என்றோ நினைக்கக்கூடிய அமைப்புல வசிஷ்டர் இல்லை. ஆனா விஸ்வாமித்திரருக்கு அது ஓரளவுக்கு ஒரு மனதுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல இதை பார்க்கும் பொழுது வசிஷ்டர் வந்து நீ நம்பி தைரியமா ராமனை அனுப்பலாம், அவருக்கு பக்கபலமா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் சொன்னதும் இல்லாம அவன் வந்து ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால அவருக்கு தெரிந்த வித்துகளையும் கத்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ராமருக்கு கிடைக்கும் என்று அவரை தாராளமாக நீ அனுப்பி வைக்கலாம் என்று வசிஷ்டர் வந்து தசரத சக்கரவர்த்தியிடம் சொல்கிறார். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த இளம் வயதிலேயே கூட அதை எல்லாமே வந்து கடந்து வந்து அந்த விஜயாபதியில வந்து அவர் விஸ்வாமித்திரர் யாகம் செய்யும் போது அவருக்கு பக்கபலமாக நின்று தாடகை இளைய மகன் இவங்களை 2 பேர்த்தையும் ராமர் வந்து தன்னுடைய பானத்தால் வந்து அழிக்கிறாரு. அதுல தப்பி போனவன் தான் மாரீசன்.
அது போன நட்சத்திரத்தில் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அதனுடைய கதாபாத்திரங்களை ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இவர்கள் வந்து குருவுக்கு கட்டுப்பட்டவர்களாக வித்தைகளை வந்து நல்ல முறையில் கற்றுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவருக்கு வந்து 2 குருகள் வந்து மிகப்பெரிய 2 குருமார்களும் வந்து வித்தியாசமான, அவங்களுக்குள்ள பகை இருந்தாலும் கூட 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு சேர வித்தையை கற்றுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கான ராமபிரானுக்கு கிடைத்தது. அதுபோல் இவங்க வித்தைகளை கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த ஊரை விட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்னு அவங்களால நினைத்து பார்க்க முடியாமல், அவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குமா, இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளேயே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சூழல் அமையும். அனைத்தும் இருந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போன்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நிர்பந்தமாக தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தது, கணவன் மனைவி இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு பிடிவாத குணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு மனைவி இருந்தால் கணவனுக்கு பிடிவாத குணமாக இருக்கும். கணவன் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் மனைவி பிடிவாத குணமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த பிடிவாதமான குணத்தில் இருக்கும் பொழுது அதனாலேயே தங்களுடைய குடும்பம், உறவுகள் இவங்களிடையே வந்து ஒரு பிரிதல் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஹெல்ப் பார்ட்னர் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க சூழ்நிலைய நடந்துக்கிட்டு அதுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திர நேயர்கள் அவர்களுடைய சகோதரர் அமைப்பிலையும் இவங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஒரு சில நேரத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. அதாவது புனர்பூச நட்சத்திரத்துக்கு சப்போர்ட்டாக தான் போவாங்க. அந்த சப்போர்ட்டாக போன நேரத்தில் அங்கே நடந்த விளைவுகளால் வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராவணனுடைய தங்கை வந்து ராமங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சீதை வந்துடுறதுனால இந்த ராவணனுடைய தங்கை வந்து அடுத்தது லட்சுமணன்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அங்கே வந்து அந்த சம்பாஷணையில் வந்து கோபப்பட்டு அந்த ராவணனுடைய தங்கை வந்து காது மூக்கு மறுபடுகிறாள். அப்போ ராமனோட அந்த பேச்சு நிறுத்திருந்தா எந்த தொல்லையும் இல்லை. இப்போ ராமனை தாண்டி லட்சுமணன்கிட்ட போனதுனால அங்கே தான் வந்து அவள் வந்து அலங்கோலப்படுகிறாள். அப்போ அந்த ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் உள்ள ஃபேமிலினால தம்பி சப்போர்ட்டாக வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கு. தாய் அப்படின்னா அம்மா கூட பிறந்தவங்களா கூட வச்சுக்கலாம். நம்ம அப்பனுக்கு இருதாரா அப்படிங்கிற அமைப்பு வேண்டியதில்லை. அம்மா கூட இருக்கலாம், அம்மாவுடைய தங்கையாகவும் இருக்கலாம், அவங்களும் வந்து சித்தி தான். அந்த அடிப்படையில் கூட தாயினால இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஜாதகர் அனுபவிக்க நேரிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழல்லாம் இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இவங்க ஒரு பிளைன் மைண்ட்ல இருக்கும் பொழுது இவங்களுக்கு உடனே ஒரு ஆசையை கொடுத்து தந்தை வந்து ஒரு பதவி கொடுப்பாரு. புதுசா பதவி கொடுத்து இரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல மறுபடியும் ஒரு பதவி சண்டை வந்து அதை இளைய பையன் வந்து கைப்பற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுக்கு தாயார் சப்போர்ட்டை போன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி அதுல இருந்து வந்து அந்த மூத்த சகோதரம் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பு
கண்டிப்பாக அந்த குடும்ப சூழல் தசாபுத்தி காலங்கள் வரும்போது அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த நட்சத்திரத்தினுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ஒரு தத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு ஏதாவது ஒரு இவங்க வந்து வசதி வாய்ப்புல இருக்க காலகட்டத்தில் ஒரு ஏழை குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, அந்த அவங்களுடைய வெல்விஷராக இருந்து அவங்களுடைய நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி கூட இருக்கலாம். அல்லது இவங்க ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, அனாதை ஆசிரமங்கள் நடத்துவது, முதியோர் எல்லாம் நடத்துவது, மற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அதன் மூலியமாக அதை ஆதரவு கரம் நீட்டும் ஒரு அமைப்பாக கூட இருந்து அதனுடைய முக்கிய அலுவலகத்தில் பெரும்பங்கு வைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக கூட இந்த புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஜிம்னாட்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் இந்த புஜங்கள், தோள்பட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தினவெடுத்த தோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மார்பு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிந்த மார்பு பகுதி, புஜங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிக பலம் உள்ளதாக இருக்கும். அப்போ மேக்சிமம் இவங்க வந்து அந்த ஜிம்முக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது உடல் தேக ஆரோக்கியம் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மற்ற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள். இவர்களுடைய உறவு வட்டம், நட்பு வட்டம், உறவு வட்டத்தை விட இவர்களுக்கு நட்பு வட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நட்பு வட்டம் இவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த நட்பு வட்டம் கண்டிப்பாக வந்து கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அப்போ நட்பு ஓட்டம் இந்த ஜாதகத்திற்கு அருமையாக செயல்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஜாதகருக்கு, அதாவது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா வந்து தூது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் தூதரக பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. மேலும் வந்து என்ன அப்படின்னா இந்த தபால் துறை அப்படிங்கிற அமைப்பிலையும் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற அமைப்பிலையும் அல்லது வந்து இப்போ இருக்கக்கூடிய செல்போன் துறைகளில் பெரிய பெரிய நெட்வொர்க் கம்பெனியில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நட்சத்திர நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய வாழ்வியலில் நடக்கக்கூடிய சம்பாசனைகள், நிகழ்வுகள், குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ இவங்க வந்து காலில் வந்து செப்பல் வந்து அல்லது ஷூவை வந்து பலமாக போட்டிருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பாதம் அடிபடுவதற்கான வாய்ப்பு அல்லது அங்கே ஏதாவது ஆப்ரேஷன் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காரணத்தையும் நம்ம சொல்லணும். இந்த பூனை எப்போ பார்த்தாலும் தன்னுடைய காலை வந்து தன்னுடைய நாக்கால வந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அதனுடைய இயற்கை சுபாவம். அதே போல இவங்களுக்கு வந்து அந்த காலை அடிக்கடி பார்ப்பது வந்து அதாவது காலை இவங்க வந்து பத்திரமா சுத்தப்படுத்திக்கணும். இவங்க எப்பயுமே வந்து பாதத்தை ரொம்ப சுத்தமா வச்சிருந்தா இவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது ராமபிரான் வந்து காட்டுக்கு செல்லும் பொழுது மர ஊரி அணிந்து காட்டுக்கு செல்லும் போது என்ன அப்படின்னா பரதன் வந்து அந்த ராமனுடைய பாதுகையை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ இவருக்கு வந்து காலில் வந்து எந்த பாதுகையும் இல்லை, வெறும் காலால் தான் நடந்து போகிறாரு. அப்போ ஏதோ ஒரு முள் தைத்ததனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு.
அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாதத்தை பத்திரமா பார்த்துக்கணும். சுத்த பத்தமாகவும் பாதத்தை இவங்க வச்சிருக்கிறது மூலிமா இவங்களுக்கு நோய்கள் அணுகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு வந்து கரும்பு சாறு வருதுங்கிறதுனால, உணவுப் பொருளாக கரும்பு சாறு வர்றதுங்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணணும், அதிகமாக சர்க்கரைகளை சாப்பிடக்கூடாது. இனிப்பு பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நட்சத்திரமாக இது இருக்கு. சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை நாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான சுப தாரைகள் அப்படின்னு அதற்குடைய உணவுகள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விளக்கமா இப்ப பார்ப்போம். இப்ப இந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக சொல்லக்கூடியது சம்பத்து தாரை. அதுக்கு வந்து பூச நட்சத்திரம் வருகிறது. இப்ப இவங்க ஆப்பிள் உணவா எடுத்துக்கலாம், பாயாசம் உணவுல எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூங்கில் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் அந்த சிம்பிளாக வச்சுருக்கக்கூடிய மூங்கில்லாம் இப்போ புரோட்டான் செடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கிலை கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். சேமதாரையாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் சேமதாரை. அப்போ நீர்பூசணி, வெண்பூசணி லேகியம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதிரசம் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம், நீங்களும் உணவில் அதை பயன்படுத்திக்கலாம். சூரியனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ சூரிய யோகாசனம், சூரிய வழிபாடு, சூரியனார் கோயில் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், உங்களுக்கு நன்மை தரும். சாதக தாரையாக வரக்கூடியது உத்தர நட்சத்திரம். அப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், மாதுளையை தானமாக கொடுக்கலாம், நீங்களும் வந்து உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தது 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது மைத்திரேய தாரை. இதற்கான நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். அப்போ இவங்க ஜவுளிக்கடை இந்த இடத்துல இவங்க போய் ஏதாவது அடிக்கடி அங்கே இருக்கிற ஒரு நண்பர்களாக இவங்க இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ஜவுளிக்கடையில் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அங்கங்கே அப்பைக்கப்போ கடை வீதி சென்று அந்த ஜவுளிக்கடைக்கு போய் ஏதாவது ஒரு கர்ச்சீப் போட வாங்கிட்டு வரலாம். அப்போ இவங்களுக்கு அந்த இடத்தை இயக்கும் போது இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வயலூர் முருகன் கோயில் செல்லுவது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை தரும். வில்வ மரத்தை வழிபடுவதும் இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது பரம மைத்திரை நட்சத்திரமாக வரக்கூடியது சுவாதி. அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா உணவில் வந்து உலர்ந்த திராட்சை, தேன் இதெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது சமுதாயத்தாரை அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுச நட்சத்திரம் வருது. அப்போ அனுச நட்சத்திரங்கிறது சப்போட்டா, நொங்கு இதெல்லாம் வந்து உணவுப் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். வில்வ மரத்தை இவங்களும் வழிபடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தாரை வந்து 11வது நட்சத்திரமாக வருது. அது அனுச நட்சத்திரம். இவங்க வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு உலர்ந்த திராட்சை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். வில்வ மரத்தை நரசிம்மர் வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம். சமுதாயத்தாரைக்கு வந்து நீங்கள் வந்து அனுச நட்சத்திரமாக வருது, நீங்கள் வந்து சப்போட்டா பழங்களும் நொங்கு இதெல்லாம் சாப்பிட்லாம். அடுத்தது மகிழ மரத்தை நீங்கள் வச்சு வீட்டுக்கு அருகிலேயே ஒரு அல்லது வேற பள்ளி முக்கியமான பொது இடங்களில் வந்து மகிழ மரத்தை நீங்கள் வந்து கன்றுகளை தானமாக கொடுத்து அல்லது அதுக்கு நீர் ஊற்றுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதுக்கு வந்து அனுச நட்சத்திரத்துக்கு லட்சுமி நாராயணன் வழிபாடு செய்வது ஒரு உத்தம பலனை தரும். அடுத்தது அதிக நன்மை தாரைன்னு சொல்லக்கூடியது மூல நட்சத்திரம். அப்போ நீங்கள் மிளகு வடை ஆஞ்சநேயருக்கு சாத்துதல், வெண்ணெய் சாத்தி வழிபடுதல், கொய்யா பழம் நீங்கள் சாப்பிடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பான ஒரு பலனை தரும். அடுத்தது பந்தம் சிறப்பு தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வருது. நீங்கள் வந்து பலாப்பழம் சாப்பிடலாம், பசு மாட்டை வழிபடுவது, கொழுக்கட்டையை வந்து விநாயகருக்கு செய்து வழிபடுவது ஒரு உத்தமமான பலனை தரும். நன்மை தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது 17வது நட்சத்திரமாக வருது, அவிட்ட நட்சத்திரம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம், தோசை சாப்பிடலாம், வன்னி மர வழிபாடு செய்யலாம். அனந்த சைன பெருமாளுடைய வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும்.
அடுத்தது சுபதாரைன்னு வரக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம். இவங்க வந்து அன்னாச்சி பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து இவங்க வந்து தாயும் கன்றும் உள்ள பசுகளுக்கு வாழைப்பழம் தானமாக கொடுப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரபல்ய தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வருது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் வந்து உணவாக எடுத்துக்கலாம். அத்தி பழம் வந்து உணவாக எடுத்துக்கலாம். வடையை வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது. அபிஷேக தாரைன்னு சொல்லக்கூடியது திருவாதிரை நட்சத்திரமாக வருது. இவங்க வந்து அந்த சிவனுடைய அதாவது நடராஜனுடைய உருவத்தை வந்து இவங்க அலுவலகங்களில் வச்சுக்கலாம் அல்லது தங்களுடைய டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம். அவருடைய பாடல்களை நீங்கள் அதிகமாக கேட்பது, கருங்காலி மாலை செய்து உங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வதும் உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். அடுத்தது இந்த வதை வைநாசிகம் வேதை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது மிருகசீரிசம், வதை நட்சத்திரமாக வரக்கூடியது அஸ்தம், வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது அஸ்வினி, வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திராடம். அப்ப இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளில் நீங்கள் வந்து சுபகாரியங்களையோ வெளியில் போவதையோ தள்ளி இதனுடைய உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இவங்க அரச மரத்தடியில் உள்ள விநாயகரை ஒரு 21 முறை வலம் வந்து தூப தீபம் ஏற்றி வழிபடுவது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தன்மை உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஆப்ரேஷன் செய்வதற்காக ஒரு சிலர் வந்து காசு இல்லை அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு இவங்களால முடிந்த உதவிகள் செய்வதன் மூலமா இவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். விநாயகர் வழிபாட்டுக்கு இவங்க வந்து அந்த சதுர்த்தி திதி அல்லது விநாயகர் சதுர்த்தி வரும் நாட்களில் வந்து கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மற்றும் அதை தானமாக கொடுப்பதும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி ஆலமரத்தடியில் இவங்க அதிக நேரம் எந்த அளவுக்கு இவங்க அதிக நேரமாக அந்த ஆலமரத்தோட பயன்படுறாங்களோ அப்போ இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவங்களுக்கு அதிகமான தன்மைகள் உருவாகும், நெகட்டிவ் தன்மை ரொம்ப குறையும். வெண்பூசணி லேகியம் அல்லது வந்து வெண்பூசணி சாறு அல்லது வெண்பூசணியை வந்து நீங்கள் சாம்பாராகவோ அல்லது கூட்டாகவோ அல்லது மோர் குழம்போ இது ஏதாவது ஒரு வகையில் இந்த வெண்பூசணி சாறை அல்லது அதனுடைய ஏதாவது ஒரு ரூபத்தில் லேகியம் சூரணம் இது எல்லாமே கிடைக்குது. இப்போ ஏதாவது ஒரு வகையில் இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கர்மம் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த வெண்பூசணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் உள்ள 10வது நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம், அதனுடைய உணவு தான் இந்த வெண்பூசணி. அப்போ நீங்கள் வந்து இந்த வெண்பூசணியை நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால உங்கள் உடம்புல வந்து ஆசிட் குறைந்து அல்கலைன் உருவாகிறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நம்மளுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.4 அப்படிங்கிறது வந்து pH வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த pH அப்படிங்கிறது என்னென்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு. அப்போ அந்த ஹைட்ரஜனுடைய அளவு தான் வந்து அந்த pH. அது வந்து ஆரோக்கியமாக அந்த 7.4க்கு மேலே இருந்து 7.4 அல்லது 7.4க்கு மேலே இருந்ததுன்னா உங்கள் ரத்தம் நல்ல ரத்தம், ஆரோக்கியமான ரத்தம். அந்த ரத்தத்தில் வந்து குறைபாடுகளாக வரும் நேரத்தில் அது மாறி நம்ம உடம்பை ஒரு அந்த ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக இல்லை, நமக்கு அது நல்லது செய்யாது அப்படிங்கிற அமிலத்தன்மையாக இருக்கும், ஆசிட் அமைப்பில் இருக்குங்கிறதுனால இந்த வெண்பூசணியை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலயமா உங்களுக்கு நீர்ச்சத்தும் pH வேல்யூவும் அதிகமாகும் அப்படிங்கிறத
நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உணவில் எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ, அல்லது நீங்கள் ஒரு பூசணி வாங்கிட்டு வந்து உங்களால் ஒரே நாளில் சமைச்சு சாப்பிட முடியாது, அடுத்தவங்களுக்கு அதை தானமாக கொடுப்பதனாலையும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்போ வெண்பூசணியை நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் என்னென்னா ஒரு ஒரு வெண்பூசணியில் ஒரு பாகத்தை சும்மா ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதை கொஞ்சோண்டு மேல் தோலை சீவி அதுக்கு கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு நீங்கள் உப்பு லேசாக இந்து உப்பு சேர்த்து நீங்கள் அப்படியே அதை ஜூஸாகவும் குடிக்கலாம். மழை காலத்தில் குடிக்க முடியாது, வெய்ய காலத்தில் கண்டிப்பாக இது குடிப்பதனால் நம்மளுடைய கர்ம வினைகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த வெண்பூசணி. அதை நம்ம உணவில் பயன்படுத்திக்கலாம். அதே போல் பிரசவத்துக்கு யாராச்சும் உதவி கேட்டு வந்தாங்கன்னா, அல்லது பிரசவமான அதாவது தாயும் குழந்தையுமா பிரசவிச்சு உள்ளவங்க வார்டெல்லாம் நீங்கள் போய் ஏதாச்சும் அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு பால் வாங்கி, உங்களுக்கு வீட்டில் பால் பசு மாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் தானமாக பால் கொடுத்தீங்கனாலும், இலவசமாக கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு புண்ணியம் சேரும். அதே மாதிரி பல்லாக்கு, காவடி இதெல்லாம் நீங்கள் சப்பாரம் தூக்குதல் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, ஆலயங்களில் செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து அதை ஈஸியாக மிக விரைவாக அதை நமக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். அடுத்தது இவங்க அடிக்கடி குளம், டேம்பு இந்த மாதிரி இடங்களில் போய், அல்லது அது அங்கே ஏதாச்சும் ஒரு துப்புரவு பணி இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். அதே போல் சிவ ஆலயத்தில் அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேகம் பார்ப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே மாதிரி இந்த வாகன ஓட்டியாக இருக்கக்கூடிய டிரைவர் அப்படின்னு என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்க அவங்களுக்கு உதவி செய்வதனாலையும் இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலனை தரும் அப்படின்னு இன்றைய புனர்பூச நட்சத்திரத்திற்கான பலனை நாம் பார்த்துருக்கோம். நாம் அடுத்தது பூச நட்சத்திரம் அடுத்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.